ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் கம்ப்யூட்டர் ஜாதகம் எப்படி ஈஸியாக எடுக்கிறது இதை தான் பார்க்க போகிறோம். நிறைய பேருக்கு டவுட் இருக்குது. அந்த டவுட்ஸ் இதில் கிளியர் பண்ணிக்கலாம். சரிங்களா? இப்போது ஒரு டோரை ஓப்பன் பண்ணும்போது புல் அண்ட் புஷ்ன்னு போட்டிருந்தா அது புல் இழுக்கிறதா தள்ளுறதான்னு ஒரு சின்ன சந்தேகம் வரும் பார்த்தீங்களா? அதே மாதிரி தான் இந்த ஜாதகம் எடுக்கும்போது ஒரு சின்ன சந்தேகம் வருது. அது என்னென்னா, இது 24 ஃபார்மேட்டு, ரயில்வே ஃபார்மேட்டு டைமில் ப்ரைவேட் ஃபார்மேட்டில் தான் நாங்கள் சொல்லுவோம். இதெல்லாம் ஏன் சொல்கிறேன்னு கேட்கலிங்களா? ஏன்னா இந்த சாஃப்ட்வேரில் ரயில்வே டைமில் தான் எடுக்க போகிறோம். ஸோ அதனால தான் நான் இதை சொல்கிறேன். ஸோ இப்போ இந்த சாஃப்ட்வேரில் டேட்டு, டைமு முக்கியம். டேட்டு ஃபார்மேட்டு, டேட்டு, மந்த்து, இயர் இந்த மாதிரி தான் இருக்கணும். அப்போ தான் இந்த சாஃப்ட்வேர் கரெக்டாக உங்களுக்கு வேலை செய்யும். அப்படி இல்லைன்னா கரெக்டாக வேலை செய்யாது. ஸோ டேட்டு, மந்த்து, இயரு இது உங்கள் கம்ப்யூட்டரில் எப்படி செட் பண்ணுறது அதுவும் பார்த்துடலாம். இதுக்கப்புறம் நீங்கள் ரயில்வே டைமுக்காக இந்த மாதிரி எழுதி வச்சுக்கோங்க. மேலே 12 வரைக்கும் 12 மணி வரைக்கும், கீழே ரயில்வே ஃபார்மேட்டுன்னு வச்சுக்கலாம். இந்த மாதிரி ஒரு துண்டு சீட்டில் நீங்கள் எடுத்து வச்சிக்கினாக்க உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ நான் சொன்ன மாதிரி இப்போ டேட்டு உங்கள் பிசியில் கீழே பார்த்தீங்கன்னா அந்த டேட் அண்ட் டைமில் ரைட் கிளிக் பண்ணால் அட்ஜஸ்ட் டைம்னு டேட் அண்ட் டைம் இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் இங்கே ரைட்டில் பார்த்தீங்கன்னா ரிலீஜன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிவிட்டு இங்கே இந்தியா இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அதுக்கு கீழே ரிலிஜன் ஃபார்மேட்டில் இங்கிலீஷ் இந்தியான்னு இருக்கான்னு பார்த்துக்கோங்க. அப்படி இருந்தால் தான் உங்களுக்கு கரெக்டாக அந்த டேட்டு, மந்த்து, இயர் நான் சொன்ன மாதிரி உங்களுக்கு கரெக்டாக சேவ் ஆகிருக்கும். சரிங்களா? இப்போ ஜாதகம் எப்படி இருக்குதுன்னு பார்த்தா ஜாதகம் மேலே கிளிக் பண்ணிட்டு இங்கே ஆணா பெண்ணான்னு இருக்கும் இல்லைங்களா? உங்களுக்கு ஆணுன்னா ஆணு, பெண்ணா பெண் கொடுங்க. இப்போ நான் பெண் கொடுக்குறேன். பிறந்த குழந்தைன்னா பேர் வச்சுருக்க மாட்டாங்க. கீழே அப்பா பேர், அது வேணால் நீங்கள் அப்பா பேர் டைப் பண்ணிக்கலாம். அதுக்கு கீழே அம்மா பேர் கூட நீங்கள் அதை டைப் பண்ணிடுங்க. இங்கே மெயினாக பார்க்குறது இந்த குழந்தை டேட்டு 5 பிப்ரவரி சாயந்தரம் 6 மணிக்கு பிறந்திருக்கு. சாயந்தரம் 6 மணி மீன்ஸ் இப்போ நான் சொன்ன மாதிரி அந்த எழுதி வச்சிருந்த பேப்பரை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சாயந்தரம் 6 மணினா 18 டைம் 22 நிமிஷம். ஸோ 18ன்னு போட்டேன் சாயந்தரம் 6 மணிக்கு. அதுக்கு பக்கத்தில் நிமிஷம் 22 நிமிஷம்னு போட்டேன். செகண்ட்ஸ் பெரும்பாலும் அந்த அளவுக்கு அக்யூரேட்டாக தேவையில்லை. அதுக்கு கீழே பிறந்த இடம் இருக்குது இல்லைங்களா? அது நம்ம செலக்ட் பண்ணணும். பிறந்த இடம் கிளிக் பண்ணிவிட்டு இங்கே உங்களுக்கு ஃபார்மேட் இருக்கும். கண்ட்ரி, ஸ்டேட்டு, பிளேஸு. ஸோ உதாரணத்துக்கு இப்போ திருவண்ணாமலைன்னா மொத்தமாக நீங்கள் திருவண்ணாமலை நமக்கு ஏற்ற மாதிரி டைப் பண்ணிட்டு சர்ச் கொடுத்தீங்கன்னா சம்டைம்ஸ் எரர் வரக்கூடும் இந்த மாதிரி. ஸோ அதனால் ஒரு 4 எழுத்து 5 எழுத்து மட்டும் டைப் பண்ணிட்டு அதுக்கப்புறம் சர்ச் டேட்டா பேஸ் கொடுங்க. இப்போ TIRU UMN போட்டு இப்போ நான் சர்ச் டேட்டா பேஸ் கொடுத்த உடனே உங்களுக்கு இப்போது அது மேலே கிளிக் பண்ணிட்டு திருவண்ணாமலை மேலே அதுக்கப்புறம் கீழே ஒரு பக்கம்னு இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஒரு பக்கத்தை கிளிக் பண்ணும்போது ஒரு பக்க ஜாதகம் நமக்கு காட்டும். இங்கே மேலே சிறிது பெரிதுன்னு இருக்கு இல்லைங்களா? அது சிறிது கொடுத்தா சின்னதாகும், பெருசு கொடுத்தா பெரிதாகும். இப்போது நான் 115 பக்கம் எடுக்கணும்னா அந்த 115 பக்கம் கிளிக் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு 115 பக்கம் லோட் ஆகும். இது லோட் ஆகிறதுக்கு ஒரு சில டைம் எடுக்கும். ஒரு 30 செகண்ட்ஸ் அந்த மாதிரி எடுக்கும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் மெயினாக இந்த சாஃப்ட்வேரில் பிரிண்ட் கொடுத்த உடனே இங்கே பிரிண்ட் கொடுத்த உடனே பிரிண்ட்டுக்கு டைரெக்டாக டிஃபால்ட்டாக என்ன பிரிண்ட் இருக்கோ அதுக்கு போயிடும். ஸோ அதனால் நீங்கள் பிடிஎஃபாக சேவ் பண்ணணுன்னு நினச்சிங்கனாக்க இது பிரிண்டர் செட்டப்பில் மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃபோ இல்லை க்யூட் ரைட்டரோ இருந்தால் உங்களுக்கு நீங்கள் அதை டிஃபால்ட்டாக பிரிண்டராக வச்சுக்கோங்க. பாருங்கள் இப்போ உங்களுக்கு முழு ஜாதகம், அதாவது 100 பக்கத்துக்கு மேலே ஜாதகம் வந்துருச்சு. இந்த மாதிரி வந்திருக்கும் உங்களுக்கு. இது வேணால் நீங்கள் பிரிண்ட் கொடுத்துக்கலாம். இல்லைன்னா நீங்கள் பிடிஎஃபாக நான் சொல்கிற மாதிரி சேவ் பண்ணிக்கலாம். அதாவது இப்போ பிரிண்ட்டுன்னு கொடுத்த உடனே நான் டிஃபால்ட் பிரிண்டராக இப்போ மைக்ரோசாஃப்ட் பிடிஎஃப் வச்சுருக்கேன். ஸோ அதனால் நான் இப்போது பிரிண்ட் கொடுத்தா எனக்கு பிடிஎஃபாக சேவ் ஆகும்.
ஸோ நான் வந்து இப்போ ஒரு பக்கம் ஜாதகத்தை வந்து அப்படியே பாருங்கள், இப்போ பிரிண்ட் கொடுத்து காமிக்கிறேன். பிரிண்ட் கொடுத்த உடனே எனக்கு வந்து சேவ் சேவ் பண்ண பிடிஎஃப் டூ டாக்குமெண்ட்டு சேவ் பண்ண கேட்குது. ஸோ நான் வந்து இப்போ வந்து ஒரு சும்மா வந்து ஜாதகம்னு சொல்லிட்டு கொடுத்துட்டு நான் இப்போ வந்து சேவ் பண்ணுறேன். சேவ் ஆயிரும். இந்த மாதிரி சேவ் ஆன உடனே உங்களுக்கு நீங்கள் வாட்ஸ்அப் மூலியமா எடுத்து அனுப்பி வாட்ஸ்அப்பும் மெயில் மூலியமும் அனுப்பிக்கலாம். சரிங்களா? இந்த இது வந்து நீங்கள் வந்து எப்படி செட் பண்ணுறதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த பிடிஎஃப் செட் பண்ணுறது கண்ட்ரோல் பேனலுக்கு போய்க்கணும். சரிங்களா? கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். டிவைஸ் அண்ட் பிரிண்டர் ஆப்ஷனில் இப்போ பாருங்கள், கண்ட்ரோல் பேனலில் டிவைஸ் அண்ட் பிரிண்டர் இருக்கா, அதை நீங்கள் பார்த்துக்கோங்க. டிவைஸ் அண்ட் பிரிண்டர் பார்த்துட்டு இங்கே பாருங்கள், மைக்ரோசாஃப்ட் பிரிண்ட் டு பிடிஎஃப் வந்துருக்கு இல்லைங்களா, இது வந்து டிஃபால்ட் பிரிண்டராக மாற்றினாக்க நீங்கள் உங்களோட இது வந்து பிடிஎஃபாக சேவ் பண்ணி எடுத்துக்கலாம். அவ்வளோதான் இந்த வீடியோ. நீங்கள் இன்னும் மேலும் வீடியோ வந்து அடுத்த வரக்கூடிய வீடியோக்களை பார்க்கலாம். நன்றி.